இன்றைக்கி வந்து பனானா ஐஸ்கிரீம் வந்து எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஐஸ்கிரீமோட பேஸ் வந்து 1 கப். இது வந்து ஏற்கனவே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது வந்து 1 கப் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பனானா வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது ரெடியானோன்னு இந்த கண்டெய்னரில் போட போகிறோம். இப்போது இது வந்து எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இப்போது இந்த ஐஸ்கிரீம் பேஸில் வந்து இந்த பனானா வந்து போட்டுக்கணும். நல்லா ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கணும். இதில் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கலாம். இப்போது இந்த ரெடியான மிக்சரை வந்து இந்த கண்டெய்னரில் கொட்டிக்கலாம். பனானா ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நான் ஒரு பிளாஸ்டிக் ரேப் வந்து போட்டு இதை வந்து கவர் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு மினிமம் ஒரு 8 ஹவர்ஸ் வைக்கணும். இதை வந்து நான் ஒரு ஓவர் நைட் ஃபுல்லாக வந்து ஃப்ரிட்ஜில் வந்து செட் ஆகிற மாதிரி வைக்க போகிறேன். ரெடி ஆனோன்னா இதை காமிக்கிறேன். இப்போது பனானா டூட்டி ஃப்ரூட்டி ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஃப்ரீசரில் செட் பண்ணிவிட்டு ஒரு நாளுக்கு அப்புறம் இதை எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை வந்து ஸ்கூப் பண்ணி காமிக்கிறேன். இதை வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐஸ்கிரீம். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.